நான் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல சாம்பார் வைக்க தெரியலனா எப்படி? அதுவும் வீடே மணக்க மணக்க கண்டிப்பா பாராட்டு கிடைக்கும். இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா. குக்கர்ல 1 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சப்பொடி இதெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. பருப்பு வெந்துருச்சு. தனியா எடுத்து வச்சு இப்போ பாத்திரத்துல எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா 2 தக்காளி சேர்த்து கலந்து விட்டு உங்களுக்கு என்னென்னலாம் காய்கறி இஷ்டமோ அந்த காய்கறிலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது 30% இந்த மாதிரி காய்கறி வெந்து வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. கூடவே நான் மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். மாங்காய் ஆப்ஷனல் தான், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது கடைஞ்சி வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால ஆல்ரெடி புளிப்பு தன்மை இருக்கும். அதனால கொஞ்சமாக மட்டும் புளி கரைச்சலை சேர்த்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கி பாருங்க. வீடே கம கமன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க.